இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன். மேடையில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஈசைய திருச்சபையோடு அருமையான தந்தை பேராயரோடு அவருடைய குடும்பத்தோடு அநேக ஆண்டுகள் ஒரு அருமையான ஐக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருந்தார். மட்டுமல்ல, என் அன்பு கணவர் சகோதரர் நடராஜ முதலியார் ஏகദേശம் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈசிஐயில் அருமையான தந்தை பேராயரோடு அவருடைய அன்பு மனைவியோடு நெருங்கிய ஒரு ஐக்கியம் இருந்தது. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் அடக்காராதனை நாள் என்று நான் சொல்வதில்லை. திஸ் இஸ் a day of celebration. இது வெற்றியின் நாள். இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தம் இத்தனை ஆயிரம் மக்களை புனிதர்களாய் மாற்றி இருக்கிறது. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார். நம்முடைய தந்தை பேராயர் ஒருவராய் 10,000 பேரை கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இஸ் எ ஹீரோ அண்ட் சாம்பியன். ஒவ்வொரு படைக்கும் கமாண்டர் இருப்பாங்க. ஆனால் ஈசிஐ சேனைக்கு கமாண்டரில் கமாண்டோ இருந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23-24. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிற என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை என் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். என் ஜீவனை நான் அருமையாக எண்ணேன். 2 உதாரணம் நான் சொல்ல முடியும். நான் பூஜ் என்ற இடத்துக்கு நான் சென்றேன். அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. கிறிஸ்தவ ஆலயத்தை பிரதமர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று கேள்விப்பட்ட போது அந்த பூஜில் அந்த ஆலயத்திலே சாதாரண ஒரு கட்டிலே இருந்து வெற்றியை கண்ட ஒரு மாபெரும் விசுவாச வீரன் நம்முடைய தந்தை பேராயர். மணிப்பூரில் மிகவும் ஒரு ரிமோட் ஏரியா. நான் பெரிய மிஷினரியாக பெருமிதம் கொண்டு நான் தான் முதல் போகிறேன் என்று போன போது ஏற்கனவே அங்கே தந்தை பேராயர் ஒரு ஆலயத்தை நிறுவியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நான் பெருமிதம் கொண்டேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் நாடின அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். வேத வசனம் சொல்கிறது, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். ஓடினார், ஓட்டத்தை முடித்தார், விசுவாசத்தை காத்து கொண்டார். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பேராயர் கதிரொளி மாணிக்க அம்மையார் என்னுடைய அன்பு ஆவிக்குரிய மகளாக இருக்கிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த தந்தை சென்ற பாதையிலே சென்று எலியாவுக்கு எலிஷாவாக கர்த்தர் இன்று அவர்களை அபிஷேகித்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. பொறுமையிலே யோபாக, உழைப்பிலே உரியாவாக, தியாகத்திலே பாலாக, தன்னுடைய பண்பிலே இயேசுவை போல் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்த கர்த்தருடைய தாசனுக்கால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். we can salute the general today. அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, வர பரலோகத்திலே அவருக்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பது மட்டுமல்ல, ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுத்தது மட்டுமல்ல, இன்னொரு பெரிய காரியம் நடக்க போகிறது. there is going to be a very very glorious appearance of the Holy Spirit and Jesus in the air. there is going to be a meeting in the air. we'll meet him over there. That's why we don't say goodbye, we say good night. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய சீக்கிரமாக இயேசு வருகிறார். அதுதான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் சேவெங்கே. மன்னத்துக்கு மண்ணடி கொடுத்து பாதாளத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஆண்டவர் இயேசு மறுபடியும் இந்த பூமியில் வரும் பொழுது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அவரோடு கூட மறுபடியும் வருவார்கள். we have a glorious faith, we'll see him again. அவரை மறுபடியும் காண்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடியால் இன்றைக்கு நாம் வெற்றி கொண்டாடுகிறோம். we celebrate the victory of the Lord. this is a day of celebration. இன்றைக்கு இயேசு சிலுவையிலே செய்து முடித்த அந்த பெரிய வெற்றி விழா. ஆகவே தான் அவருடைய இரத்தம் அருமையான தந்தை பேராயரை சுத்திகரித்தது மட்டுமல்ல, அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றார். தாகத்தோடு இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய தாசன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும் என்று சொல்லி அந்த ஆவியினாலே இத்தனை பெரிய சாதனை செய்து முடித்தார். He plundered hell and populated heaven. நரகத்தை திவலாக்கி பரலோகத்தை நிரப்பின கர்த்தருடைய தாசனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தொடர்ந்து
அது நடக்கும் பொழுது இப்பொழுது இருக்கிறை பார்க்கலும் 1000 மடங்கு இந்த சபைகள் பெருகுவதாக என்று வாழ்த்தி விடைபெறுவது உங்கள் சகோதரி பத்மா.